ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா வேத விநாயகர் வண்டிப்பாளையம் கடலூர் விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கோயிலை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். முருகனுடைய வரலாறு, சிவன் பார்வதி கிட்ட வந்து மாம்பழம் யார் இந்த நாரதர் வந்து யார் இந்த உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த அதிசயமான மாங்கனியை தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விநாயகர் அவங்க அப்பா அம்மா தான் சுற்றுறாரு. முருகன் வந்து உலகத்தையே சுற்றிட்டு வராரு. அப்போ அந்த மாம்பழம் கிடைக்கலன்னதும் அவர் என்ன செய்கிறாரு, பழனிக்கு போயிடுறாரு கோச்சிக்கிட்டு. அந்த நிகழ்ச்சி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இங்கே இருக்க உங்களுக்கு நான் எல்லாருக்கும் காட்டுறேன் பாருங்கள். வேத விநாயகர் கோயில் இன்றைக்கி வந்து வெள்ளியால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், சிவன் பார்வதி வரலாறு. இங்கே பாருங்கள், விநாயகருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, திருமணம். சித்தி புத்தி 2 மனைவிகள், அவங்களுக்கு வந்து 2 மனைவி, சித்தி புத்தி பரம் லாபம்னு 2 பையன் விநாயகருக்கு. அது வந்து விநாயகர் வரலாறுல இருக்குதுங்க. அந்த நிகழ்ச்சி தான் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வேத விநாயகர் கோயில் இது. சிவன் பார்வதி அவங்க முன்னிலையில் தன்னுடைய பிள்ளைக்கு திருமண கோலத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிற கோலம். அண்ணனுடைய முன்னிலையில் தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது வந்து என்னென்னா, திருச்செந்தூரில் கல்யாணம் பண்ணி 2 மனைவிகளோட பழமுதிர் சோலையில் போய் அமர்ந்துடுறாரு. அந்த நிகழ்ச்சி இது. மாங்கனி கிடைக்காத காரணத்தினால அவர் பழனி மலையில் போய் பழனி மலையில் ஆண்டியாக போயிடுறாரு. ஔவையாரை அனுப்பி அவங்க வந்து பழமே நீ எதற்கு பழத்துக்காக நீ போய் கோவிச்சிட்டு இருக்கன்னு அழைச்சிட்டு வராரு. அந்த நிகழ்ச்சி பாருங்கள். ஔவையார் இங்கே பாருங்கள், வேல் வாங்குற நிகழ்ச்சி. அசுரனை அழிக்கிறதுக்காக வேல் வாங்கிட்டு போகிறார் முருகர். அசுரரை அழிக்கும் நிகழ்ச்சி பாருங்க. கோயில் வந்து பஜாரில் இருக்கு பாருங்க. தட்சிணாமூர்த்தி இந்த கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தாங்க ஜெய் மகாவீர் நகைக்கடை. மக்கள் கூட்டம் அதிக உள்ள இடத்துல தான் இந்த வேத விநாயகர் கோயில் இருக்கு பாருங்க. இந்த நல்ல நாளில் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். என் உறவுகள்